அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியில் வரும் 24ஆம் தேதி மக்களவை தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களவை தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கும் நிலையில் அதிமுகவின் சார்பாக தேர்தல் பரப்புரையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்சியில் வரும் 24ஆம் தேதி மக்களவை தேர்தல் பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தொடங்குவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு மாத காலமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பரப்புரையை தொடங்கியிருக்கும் நிலையில் அதிமுக சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருச்சியில் வரும் 24ஆம் தேதி மக்களவை தேர்தல் பரப்புரையை தொடங்குவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 24ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை அவர் பரப்புரை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவான விவரம். விக்னேஷ், நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார பயண திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வருகின்ற 24ஆம் தேதி முதல் முதற்கட்டமாக இந்த பிரச்சார பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் நேரடியாக தன்னுடைய பிரச்சார பயண திட்டத்தை வகுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து இந்த பிரச்சார பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிமுக தெரிவித்துள்ளது. இது முதற்கட்டமான வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது இந்த பிரச்சார பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் இருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பயண திட்டம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விக்னேஷ், ஸ்டாலின், இப்போ முதற்கட்ட பிரச்சார பயணம் விவரம் வெளியாகி இருக்கு. ஆனா இன்னும் அதிமுக கூட்டணி இறுதி செய்வதில் இன்னும் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இன்றும் அல்லது நாளைக்குள்ள அது முடிவாக வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி சார்ந்த விவகாரங்கள்ல தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டது மாதிரி இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு. ஒரு நெருக்கடியான ஒரு சூழல தான் அதிமுக இருக்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த காலை கூட அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இணையும் என்ற செய்திகள் வெளியாகின. ஆனால் தற்போது வரைக்கும் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி பாஜக தலைமையிலான கூட்டணியை பாமக ஏற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் அதிமுக தலைமையிலான தற்போது நிலவரப்படி அதிகாரப்பூர்வமாக இணைந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே தற்போது இணைந்திருக்கின்றன. அவர்களும் வருகின்ற 20ஆம் தேதி நாளை மறுதினம் தொகுதி உடன்படிக்கையை கையெழுத்திட இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த பிரச்சார பயணத்திடம் என்பது வகுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய தேதியும் 20ஆம் தேதி இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக, அதாவது 20ஆம் தேதி அன்று மாலைக்குள்ளாக அனைத்து கூட்டணி சார்ந்த விஷயங்களை முடிப்பதற்கான திட்டமிடல தான் அதிமுக தற்போது இருக்குது. 24ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரையை அவர் தொடங்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.